ஸோ ஃபஸ்ட் டைமாக பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அது ஒரு அரைமா ஒரு வழியாக அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் அண்டு நெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வதங்கின ஒட்டி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு போட்டுக்கணும். அது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க மசாலாவை அரைச்சி போட்டுட்டு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலே மசாலாவை வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த மசாலா கூட சேர்த்து ஒரு பெரட்டி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே அந்த மசாலா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அடிக்கடி சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் இந்த சிக்கன். ஓகேவா? செம சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் இதை செய்யலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம பெப்பர் தூள், மல்லித்தலை, ஜீரகத்தூள் இதை சேர்த்துக்கிட்டோன்னா போதும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.